தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இன்று குறிச்சிக்குளத்திற்கு தண்ணீர் வருகிறதா என்று பார்க்க செல்கிறோம். 325 ஏக்கரா பரப்பளவிலே அழகிய குறிச்சிக்குளம் இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாக குளம் நிரம்பி கடவு போய் கொண்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் மழைப்பொழிவு இல்லாததால் ஒரு 40% தண்ணீர் வற்றிவிட்டது. வாருங்கள், இப்போது மழை மேற்கு தொடர்ச்சியிலே பெய்வதால் தண்ணீர் குறிச்சி குளத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதிகமாக வரவில்லை, கொஞ்சம் குறைவாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. நொய்யல் ஆற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். இருந்தாலும் குறிச்சிக்குளம் ராஜவாய்க்காலிலே தண்ணீர் வந்து இரவு சுமார் ஒரு 2 மணி அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வார காலம் மழைப்பொழிவு இருந்தால் குறிச்சிக்குளம் பழையபடி நிரம்பி தண்ணீர் கடவு போகும். இந்த இடங்களிலே மண் போட்டு சிறிதளவு அடைப்பு இருக்கிறது ராஜவாய்க்காலிலே. இதை சரி செய்தால் சிறப்பாக இருக்கும். இது குனிமுத்தூர் பகுதியிலே ராஜவாய்க்காலில் இருந்து தண்ணீர் குறிச்சிக்குளத்திற்கு வரும் இடம். தண்ணீர் போய்கொண்டிருக்கிறது. இங்கே பக்கத்திலே வீர மாகாளியம்மன் திருக்கோவில் அமையப்பெற்றிருக்கிறது. இந்த பாலத்தின் வழியாகத்தான் குளத்திற்கு உள்ளே தண்ணீர் என்றாகும். அந்த இடத்திலே சாக்கடையில் அடித்து வரும் பிளாஸ்டிக் குப்பை, பிளாஸ்டிக் பைகள் அனைத்தும் தடுப்பதற்காக தற்போது ஒரு ஃபில்டர் மாதிரி இரும்பில் அமைச்சிருக்காங்க. நாங்கள் குறிச்சி பகுதியில் முதல்ல அமைச்ச மாதிரி அந்த இடம் உண்மையாலுமே அவசியமானது. ஏன்னா குடிமுத்தூரிலிருந்து வருகிற அத்தனை சாக்கடையும் இதன் வழியாகத்தான் குறிச்சி குளத்திற்குள்ளே வருகிறது. அதிலே நிறைய பேப்பர்ஸு, பிளாஸ்டிக் குப்பை, ஷாம்பு பாக்கெட்டு, டம்ளரு எல்லாமே அடிச்சுட்டு வரும். அப்போது குறிச்சி குளத்துக்குள்ளே தான் அது உள்ளே போகும். அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அரசுக்கு எங்களுடைய நன்றிகள். ஆனால் குளத்துக்குள்ளே சாக்கடை தண்ணீர் வராமல் பாதுகாக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. அதுக்கு அரசு கவனம் செலுத்தி செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். அதே சமயத்தில் இப்படி மழைக்காலங்களில் ராஜவாய்க்காலில் தண்ணி வர்றதுக்கு வருடம் ஒரு முறை தூர்வாரம்னு கேட்டுக்கிறோம். பாருங்க, எத்தனை பிளாஸ்டிக் பாருங்க. பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவசியம் வேணும். நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுங்க. இது மாதிரி ரோட்லேயோ சாக்கடையிலையோ போடாதீங்க. அடுத்தது நாம் குறிச்சி ராஜவாய்க்காலுக்குள்ள மதகு பகுதிக்கு போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல தண்ணீர் அருமையாக வந்துட்டு இருக்குது. ஆனால் நொய்யலில் தண்ணி அதிகமாக வழிஞ்சு போகலை. இப்படி நொய்யலாத்தில் தண்ணி அதிகமாக வழிஞ்சு போனால் தான் வெள்ளலூர் குளம் மாற மற்ற குளங்களுக்கு தண்ணி போகும். இது லீக் ஆகிட்டு போகிறத தண்ணி தான் வந்துட்டு இருக்குது. நாம் அனைவரும் இயற்கை அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். இன்னும் அதிக மழைப்பொழிவை கொடுத்து 6 குளங்களை வழிந்தோட வைக்க வேண்டும். இதுதான் மதகு பகுதி ராஜவாய்க்கால் குறிச்சி குளத்துக்கு போகிற இடம். இந்த இடத்துல கொஞ்சம் அடப்பு இருக்குது. மீனவர்கிட்ட சொல்லி அதை எடுக்கலான்னு முயற்சி பண்ண போகிறோம். பாருங்கள், நிறையா தண்ணியில் இந்த மாதிரி மரமெல்லாம் அடிச்சிட்டு வருது. அதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் தண்ணி அதிகமாக ஓடி வரும். இப்போது மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் குறைவாக இருக்கிறனால நொய்யல் ஆற்றுல கம்மியாக தண்ணி வருது. அதிகமாக தண்ணி வர்ற போது இந்த அணைக்கட்டு வழியாக நிறைஞ்சு தண்ணி வெளியே போகும். இப்போது நாம் நொய்யல் தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு பிரார்த்தனை பண்ண போகிறோம். இன்னும் அதிக மழை பொழிவை தந்து குறிச்சி குளம் நிறையும்படி வேண்டிக் கொள்ளப் போகிறோம். அதிசேஷம் நிலம் விஷாலம் ஞானம்.
கடல் பெரியதுதான், ஆனால் சந்தோஷம் தருவது என்னமோ சிறு சிறு அலைகள் தான். அன்பு மெஸ். அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் தீபம் நாயவளை பட்டாசு கடை 38வது ஆண்டை முன்னிட்டு இன்றும் தள்ளுபடி விலையிலே பட்டாசுகள் கொடுக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அவசியம் வந்து வாங்கி தீபாவளி கொண்டாடுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.